ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆனில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸ் போர்ஷன் வராது, அந்த பிஜிஎம் போர்ஷன் வருமா. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2-3 எமோஜி ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த எமோஜி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கோங்க. சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அது இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை நான் அதை அப்புறமா கொடுக்குறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ், ஸோ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 பை 1 அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிரிக்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல வருது அப்படின்னா நான் ரேண்டமாக மார்க் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் இங்கே, ரெண்டாவது லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது. அதே மாதிரி 3, 4 இந்த மாதிரி லிரிக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 லிரிக்ஸ் கொண்ட்ஸ் தான் அந்த மாதிரி வரப்போகுது, இல்லை 3 லிரிக்ஸ் கொண்ட்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இமேஜை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேப் ஆட் பண்ணுங்கள், அந்த இமேஜுக்குள்ளே இருக்க மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணி அது வந்து ரெக்டாங்கிளாக மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இமேஜுக்கு நேராக வந்து அந்த ஷேப் இருக்குமா அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜுக்கு நேராக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த இமேஜ் அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க், அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதனால தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3ஐயும் அடுத்தடுத்து எல்லா இமேஜையும் மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பிளாக் கலர் வரணும் அந்த அவுட்லைன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேட் மாஸ்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா விண்டேஜ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஷேடோ வேணும் அப்படின்னா அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஷேடோ வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் நமக்கு இதில் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சுட்டி டெக் தமிழ் அப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சுட்டி டெக்கு தமிழ் அப்படின்னு 3ஐயுமே தனித்தனியாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சுட்டி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டூனியா சான்ஸ் அப்படின்ட்டு ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் சைஸ் 28 கொடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ், அதாவது 2 லிரிக்ஸ் முடிகிற வரைக்குமே வருமா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ் முடிகிற வரைக்குமே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த 2ஆவது மார்க் வச்சுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லிரிக்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம கிடச்சிருக்கும். இதில் வந்து நம்ம லிரிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆவது லிரிக்ஸ், அதாவது 2ஆவது லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அதை வந்து கொஞ்சம் தள்ளி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இதில் லிரிக்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெக்கு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 3 லிரிக்ஸ் தான் வரும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 லிரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன், டெக்குன்னு மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அப்படிங்கும்போது இதை சென்டராக அலைன் பண்ணிச்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே எஃபெக்ட் தான் மற்ற எல்லா லிரிக்ஸ்க்குமே வரும். ஓகே, இப்போ அது எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் மட்டும் வச்சுக்கோங்க, அவுட்டை வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்னு ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் ஃபேட் இன் ஆகுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ. இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். 2ஆவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பண்ண மாட்டோம், அதை அலைன் பண்ணி வச்சதாக விட்ருவோம். ஸோ ஃபஸ்ட்டில் போயிட்டு லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவீங்க.
ஸோ கரெக்ட்டா லெஃப்ட் சைடு லைட்டா மூவ் பண்ணி வச்சுருங்க. ரொம்பவும் மூவ் பண்ண வேணாம். ஸோ ரொம்ப மூவ் பண்ணீங்க அப்டின்னா, மூவ் பண்றது தெரியும். ஸோ மூவ் பண்றது தெரியணும். ஆனா தெரியக்கூடாது. ஸோ அந்த மாரி இருக்கணும். ஓகே இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ மூவ் பண்றது தெரியணும். ஆனா தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாரி தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த லேயர அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. அடுத்த லிரிக்ஸ்ல போங்க. ஸோ அடுத்த லிரிக்ஸ்ல போயிட்டு இந்த இதில பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஆரோ மார்க்கு அத கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் 2லயும் தானே அந்த எஃபெக்ட்டே இருக்கு. அதனால அது 2யும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. ஸோ அதில குட்டி, குட்டி கரெக்ஷன் மட்டும் நீங்க பண்ற மாரி இருக்கும். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, 2 அனிமேஷன் கீ கொஞ்சம் பக்கத்து பக்கத்திலேயே இருக்குது. ஸோ இந்த மாரி இருந்தா நல்லா இருக்காது. ஸோ மூவ் பண்றது தெரியுது. ஸோ அதுக்காக என்ன பண்றீங்க அப்புட்ன்னா, மார்க் வச்சிருக்கோம்ல, அந்த மார்க் வந்து சென்டரா இருக்கிற மாரி அந்த அனிமேஷன் கீ வந்து 2 பக்கெட்டு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மார்க் வந்து சென்டரா இருக்கா, அதுக்கேத்த மாரி இந்த மாரி குடுத்துட்டோம் அப்புட்ன்னா, இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. பார்க்கவே நல்லாருக்கும். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா இந்த மாரி பண்ணல அப்புட்ன்னா, எக்ஸ்ட்ரா அந்த கிராஃப்லாம் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸோ இந்த லிரிக்ஸ் லேயர் 2 ஆட் பண்ணியிருக்கோம் அப்புட்ன்னா, 2யும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, குரூப்பா மாத்தி விட்டுருங்க. குரூப்பா மாத்திட்டு, இப்ப அந்த குரூப்ப கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போங்க. எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுங்க. இதில பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிளர்ல போனீங்க அப்புட்ன்னா, டைரக்ஷனல் பிளர் அப்டின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. இதில ஸ்ட்ரெங்தன் இருக்கா, அத கிளிக் பண்ணிட்டு எண்டுல ஒரு அனிமேஷன் கீ, அது கொஞ்சம் முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ. எண்டுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வந்து 0 குடுத்துருங்க. எண்டுக்கு அப்புறம் எண்டுல குடுத்துருக்கீங்கல்ல, அதுலேருந்து எந்த வேல்யூ வேணா நீங்க குடுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா உள்ளது ஓகே அப்புட்ன்னா அப்படியே விட்டுருங்க. இமேஜுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு, இப்ப அது இமேஜ் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆட் பண்ணியும் பிரைட்டா இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, ஒப்பாசிட்டில போயிட்டு அந்த ஒப்பாசிட்டிய நம்ம இந்த மாரி குறைச்சு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க குறைச்சு வச்சுட்டீங்க அப்புட்ன்னா, நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் லிரிக்ஸ் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அத அப்படியே காப்பி பண்ணிட்டு, இந்த இதில அடுத்த இதில நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்ட்டான லிரிக்ஸ் கிடையாது. ஸோ முன்ன பின்ன அலைன் பண்ணி வைக்கணும். அதனால பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்ம தனித்தனியா ஆட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப எஃபெக்ட்ட பேஸ்ட் பண்றோம் அப்புட்ன்னா, இத காப்பி பண்ணி நம்ம மத்த இதில பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே லிரிக்ஸ அப்படியே கொண்டு போய் வச்சோம் அப்புட்ன்னா, அந்த லிரிக்ஸ் மாறும். அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். தனித்தனியா ஆட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஒரு எஃபெக்ட் அத சொல்லியிருந்தேன்ல, அதில மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போயிட்டு ஆக்ஸிலேட்டர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, அதில வைப்ரேட் வெர்டிகல் அப்புட்ன்னு இருக்கா, ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அதில எஃபெக்ட் ஆட் ஆயிருக்கும். இதில ஃப்ரீக்வன்சிய மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுவும் நம்ம டிக்ரீஸ் தான் பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்றீங்க அப்புட்ன்னா, ஒரு 0.50லிருந்து 1 ஸோ இந்த வேல்யூக்குள்ள நீங்க எவ்வளோ வேணா குடுக்கலாம். ஸோ கரெக்ட்டா அந்த வேல்யூ கூட குடுக்கலாம். ஸோ 1 குடுக்கலாம். அப்படி இல்ல அப்புட்ன்னா 0.50 குடுக்கலாம். இல்ல 0.75 குடுக்கலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அந்த இத குடுத்துக்கங்க. இப்ப நான் 1 குடுத்து ப்ளே பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப வைப்ரேட் ஆகுற மாரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாரி இருக்கு. அப்ப மீடியம் சைஸ் வந்து 0.75 ஸோ அந்த சைஸ் குடுத்து பாருங்க. ஸோ அப்படி குடுத்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நமக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அந்த இமேஜுக்கு ஏத்த மாரி மாறலாம். ஸோ நான் 75 குடுத்துருக்கேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே. எனக்கு இது கரெக்ட்டா இருக்க மாரி தான் தெரியுது. உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே காப்பி பண்ணி மத்த இமேஜ் லேயருக்கு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட்லாம் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இதே மாரி அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, நமக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புட்ன்னா, முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் வரும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, இந்த லிரிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் காய்ஸ் யூடியூப்ல கூட நல்லா சப்போர்ட் பண்றீங்க ஓரளவுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட்டே பண்ண மாட்றீங்க. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல க்ரோ பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 1 இயரா அப்படியே தான் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற ஹெல்ப் பண்ணுங்க.